நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய தினம் இந்த இலங்கை பேருவளை மஸ்ஜிதுல் அப்ராரில் நடைபெறக்கூடிய சையதுனா ஷேக் நூருத்தீன் அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மனாகிப் நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, என்னுடைய உரையை ஒரு ஹதீஸிலிருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார், வந்து தொழுகிறார். தொழுதுவிட்டு அந்த மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வந்து சலாம் சொல்லுகிறார். சலாமிற்கு பதில் சொல்லிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழு, ஏனெனில் நீ தொழவில்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் சென்றார், தொழுதார், திரும்பி வந்தார், சலாம் சொன்னார். சலாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் தொழுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லை என்று இரண்டாவது முறையும் சொல்ல அந்த மனிதர் போனார். மூன்றாவது தொழுதார், தொழுதுவிட்டு வந்தார், சலாம் சொன்னார். அப்போதும் இப்படியே சொன்னார்கள். பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, தொழு, நீங்கள் தொழவில்லை என்றார்கள். இங்கே கண்மணி நாயகத்தினுடைய அந்த வார்த்தையை நீங்கள் அவதானிக்க வேண்டும். நீங்கள் தொழுங்கள், ஏனெனில் நீங்கள் தொழவில்லை. நீங்கள் தொழுங்கள், நீங்கள் தொழுதது சரியில்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் தொழுததில் பிழை இருக்கிறது என்று சொல்லவில்லை. நீங்கள் தொழுதது கூடாமல் போனது என்றும் சொல்லாமல் ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவே இல்லை என்கிறார்கள். இந்த சஹாபி அப்போது பதில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால் எனக்கு தொழ தெரியவில்லை, நான் எப்படி தொழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று அவர்கள் விவரிக்கிறார்கள். இது ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன தகவல் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால், அவர் ருக்குவுக்கு முன்பாக சுஜூது செய்தாரா, அல்லது சுஜூதிலே இருந்து சலாம் கொடுத்து விட்டாரா, அல்லது சுஜூதில் இருந்து ஃபாத்திஹா ஓதினாரா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. நாம் எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் அவர் தொழுதார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொல்லிக் கொடுக்கிறார்கள். சரி, வித்தியாசமாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் இல்லை. எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழுவது, எப்படி அவர் தொழுதாரோ அதையே அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருப்பி சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதற்கு பல்வேறு விளக்கங்களை ஷரஹிலே பல அறிஞர்கள் பலவிதமாக எழுதுவார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், எப்படித்தான் இருந்தாலும் அந்த தொழுதது தொழுகை தானே, தொழுகையே இல்லை என்கிறார்கள் என்றால் இங்கே ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், நாம் தொழும் பொழுது நம்முடைய இதயம் முழுவதுமாக இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம், இதனுடைய கரு என்று சூஃபிகள் பார்வையில் சொல்லுவார்கள். ஆக நீங்கள் தொழக்கூடிய தொலை சரிகை சரியா என்று எடுத்துக்கொண்டால், அவர் தொழுதார்,
இவர் தொழுதார் என்பதை நாம் சொல்லுவோம். பள்ளியில் வந்தார், நான் தொலை வந்தார், லொஹர் தொலை வந்தார், நான் பார்த்தேன். அசர் தொழுக வந்தார், அவரை நான் பார்த்தேன். ஃபஜ்ரிலே அவரை நான் பள்ளியிலே பார்த்தேன், அவர் தொழுதார் என்று சொல்லுவோம். இது ஷரியா. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுகிறதா, அந்த தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது நமக்கு தெரியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அளவிற்கு அந்த தொழுகையை சமைத்து தருவதுதான் தரீக்கத். ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷரியத்தில் இல்லாத ஒரு தகவலை தரீக்கத்து சொல்ல போகிறதா என்றால் இல்லை. ஷரியத்தில் இல்லாததை தரீக்கத்து சொல்ல போவது இல்லை. மாறாக ஷரியத்தில் இருக்கிறதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரும் தரீக்கத். எப்படி நீங்கள் இறைவனை அடைய முடியும் என்பதை சொல்லித்தரும். உதாரணமாக இந்த அரபியில இல்மு அக்ல், இந்த ரெண்டுக்கு இடையில மல் ஃபர்க் பைனல் இல்மி வல் அக்ல் என்பதற்கு விளக்கம் எழுதுவாங்க. இல்மு என்றால் அறிவு, நாம் கற்ற அறிவு. இந்த அறிவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருவது அக்ல். எந்த இடத்தில் எதை போட வேண்டும். இப்போ ஃபேன் இருக்குது, இந்த ஃபேனை ஓடணும், ஓட விடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடுமையான குளிர்காலமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை, ஒவ்வொருவரும் போர்வையை போர்த்தி கொண்டு நிற்க வேண்டிய ஒரு சூழலில் யாராவது ஃபேனை போடுன்னு சொல்லுவாங்களா? இப்போ நேற்றுலாம் அன்னைக்கெல்லாம் நீங்கள் மஜ்லிஸில் ஃபேனை போட்டு தானே உட்காந்தீங்க. அன்னைக்கு குளிர்காலம் இல்லை, வெயில் காயுது. இன்றைக்குள்ள சூழல் குளிர்காலம், இதில் ஃபேனையோ ஏசியையோ போட முடியாது. இது நாம் விளங்குறதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். அருமையான பெருமக்களே, இல்மு என்பது அறிவு, அக்லி என்பது புத்தி. இந்த இல்மை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருவது அக்ல். அதே போன்று ஷரியா என்பது மார்க்கம், தரீக்கத்து என்பது இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, இபாதத்துக்களை எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் முறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தருவதுதான் தரீக்கத். தரீக்கத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் தரீக்கத்து இருந்ததா, தஸவ்வுஃப் இருந்ததா, சூஃபிகள் இருந்தா, இப்பெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் தஃப்சீர் இருந்ததா, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹதீதுடைய ஃபன்னுல் ஹதீத் இருந்ததா? இல்லையே. இப்போ அதையெல்லாம் கேட்கறது இல்லையா? அந்த காலத்திலேயே எல்லாம் இருந்தது, ஆனால் அதற்கான பெயர்கள் வழங்கப்படவில்லை. தஃப்சீர் என்று பெயர் இருக்கவில்லை, ஷரஹுல் ஹதீத் என்று பெயர்கள் இருக்கவில்லை. ஆனால் பிந்தைய காலத்தில் எல்லாம் ஷரஹ் இருந்ததா? இருந்தது. ஹதீத் இருந்ததா? இருந்தது. குர்ஆன் இருந்ததா? இருந்தது. குர்ஆனுக்கான விளக்கம் இருந்ததா? இருந்தது. எல்லாமே இருந்தது. ஆனால் அதற்கான பெயர்கள் நிர்ணயிக்கப்படவில்லை. காலப்போக்கில் அதற்கான பெயர்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வளவுதானே தவிர தரீக்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் போதனைகளும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, தரீக்கத்து என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் தரீக்கத்து இருக்க வேண்டும். இப்போ நம்ம மனாகிப் ஓதுறோம், இங்கே கொண்டாடுறோம். அதே சமயத்தில் அவர்களினுடைய வாழ்வு, அவர்களுடைய போதனை, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போதித்த போதனை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமேனும் கொண்டு வர வேண்டும் என்று நாடுவதுதான் தரீக்கத். இதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவது தரீக்கத்துன்னு தெளிவா சொல்றதா இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் இது சம்பந்தமாக சொல்லுவான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று அவன் சொல்லுகிறான். நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவது. தரீக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேഖ்மார்கள் அவர்களினுடைய போதனைகள் எல்லாம் இதயத்தை அடிப்படையாக வைத்தே அமைந்திருந்தது, கல்பை அடிப்படையாக வைத்தே அமைந்திருந்தது. இந்த கல்பை நீங்கள் எப்போது தூய்மைப்படுத்துகிறீர்களோ அப்போது அவருடைய எல்லா இபாதத்துகளும் மிக சரியாக ஆகிவிடும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீது தான், ரக்அத்துல் ஆலிமி கைரும் மின் அல்ஃபி ரக்அத்தின் மின் கைரி ஆலிமின். ஒரு அறிஞனினுடைய 2 ரக்அத், ஒரு அறிஞனினுடைய 2 ரக்அத்துக்கள் அறிஞர் அல்லாதவரின் 1000 ரக்அத்துக்களை விட சிறந்தது.
1000 விட 2 சிறந்ததாக இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1000 விட 2 சிறந்தது என்கிறார்கள். எப்படி சிறந்ததாக ஆகிறது என்றால் ரக்காத்துல் ஆலிமி, அதற்கு அறிஞர்கள் எழுவார்கள் ஆரிஃப், அல்லாஹுவை அறிவது. எப்போ நீங்கள் அல்லாஹ்வை அறிஞ்சிட்டீங்களோ, எப்போ அல்லாஹ் நம்முடைய கல்வில வந்துட்டானோ, அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் தக்வாவும் இறையச்சமும் நம்முடைய இதயத்தில் வந்துவிட்டதோ, அப்போது அது தஸ்கியத்து நுஃபூஸ், தஸ்கியத்துல் கல்ப், அது கல்பு பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அப்படி பரிசுத்தத்தோடு தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள் இருக்கிறதே 1000 ரக்காத்துக்களை விட சிறந்தது. ஆக நாம் தொழக்கூடிய தொழுகை என்பது அல்லாஹுவை அறிந்த ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக தன்னுடைய உம்மத்துக்கு உணர்த்துகிறார்கள். நீ அல்லாஹ்வை விளங்கி தொழுவு. அல்லாஹ்வை விளங்குறது எப்படி? தரீகத்து சொல்லித் தரும். அல்லாஹ்வை விளங்குவதற்கான வழிவகை என்ன என்பதை ஷேഖ்மார்கள், முரப்பிகள் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களினுடைய முரீதீன்களுக்கு, தரீகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கற்றுத் தருவார்கள். ஆக அல்லாஹ்வை அறிந்து வணங்குவது என்பதுதான் மிக உன்னதமானது. அத்தகைய உன்னதமான நிலையை இதயம் அடையும் பொழுது அந்த கல்பு பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அவர்தான் வெற்றி பெற்றவராகவும் ஆகுவார் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலம் அது. அந்த காலத்தில் ஒரு நல்லடியார் இருந்தார், ஒரு சாலிஹான நல்லடியார் இருந்தார். அவருடைய வாழ்வின் எந்த பகுதியும் தூய்மையாக இருந்தது, வாழ்வினுடைய எல்லா பகுதியும் பரிசுத்தமாக இருந்தது. அதே காலத்தில் சமகாலத்தில் இன்னொரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு ரவுடிசம் செய்யக்கூடிய முரட்டு மனிதர். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இல்லை, போகட்டும். நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில்லை, அதுவும் போகட்டும். அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. ஆனால் மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார், மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார், இடையூறு வழங்கி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் கண்டா மக்களே பயப்படுவாங்க. இந்த மனுஷன் வர்றானே, என்ன வம்பை எடுக்க போறானோ, என்ன பிரச்சனையை கொண்டு வர போறானோ என்று அவர் தெருவிலே வந்தால் அத்துணை பேரும் ஒதுங்கி செல்வார்கள். அப்படி ஒரு முரட்டு மனிதனாக அவன் இருந்தான். ஒரு பொழுது ஒரு ஓரத்தில் தனிமையாக அவன் அமர்ந்திருக்கிறான். அவன் அமர்ந்திருக்கும் போது சாலிஹான அந்த மனிதன் அந்த பகுதியை கடந்து செல்கிறார். சாலிஹான மனிதன் அந்த பகுதியை கடந்து போறான். அப்படி கடந்து போகும்போது இவன் சிந்திக்கிறான், நான் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருப்பது? அவனும் முஸ்லிம் தான். எவ்வளவு காலத்திற்கு நான் இப்படியே இருப்பது? இப்படியே எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலை என்ன ஆகுவது? அல்லாஹுவை நான் எந்த நிலையிலே சந்திப்பது என்றெல்லாம் அவன் கல்விலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. திடீரென்று நான் மௌத்தாகிவிட்டால் நான் செல்லும் இடம் எது? ஜஹன்னமா ஜன்னத்தா என்றெல்லாம் அவனுடைய உள்ளுணர்வு அவனோடு பேச துவங்கியது. அந்த சமயம்தான் இந்த சாலிஹான நல்லடியார் செல்லுகிறார். அந்த நல்லடியார் செல்லும் பொழுது இவன் அவரை பார்க்கிறான். இவர் எவ்வளவு தூய்மையான மனிதனாக இருக்கிறார், எவ்வளவு மேன்மையான மனிதனாக இருக்கிறார். அவருடைய அந்த பரிசுத்த இபாதத்திற்கு அல்லாஹ் ஒரு பரிசையும் வழங்கியிருந்தான். அந்த சாலிஹான நல்லடியாருக்கு அவருடைய கல்பு தூய்மையாக இருக்கிறது என்பதின் காரணத்தினால், அவருடைய வணக்கங்கள் நேர்த்தியானது என்பதால் ஒரு பரிசையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். என்ன பரிசு தெரியுமா? அது ஒரு மேகம் அவருக்கு மேலால் வந்து குடைபிடித்து செல்லும். வெயில் காலங்களில் அவர் எங்கே போனாலும் அவருக்கு தலைக்கு மேலே ஒரு மேகம் குடைபிடித்து கொண்டே வரும். இது மக்கள்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய சாலிஹான மனிதர் என்றெல்லாம் மனதார வாழ்த்துவார்கள். அப்போது அந்த மனிதர் செல்கிறார், மேகம் குடைபிடித்து கொண்டு செல்கிறது. இந்த முரட்டு மனிதன் பார்க்கிறான், இவரோடு சேர்ந்திருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, அந்த மனிதன்கிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கிடுவோம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வோம். அல்லாஹ்வும் சொல்வான், நீங்கள் சாதித்தீங்களோடு இணைந்திருங்கள் என்கிறான்.
அதை குறித்தெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய பேசுவாங்க. சாதிகீன்களோடு நீங்கள் இணைந்திருங்கள், நல்லடியார்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்கிறார். எனவே இந்த நல்லடியாரோடு நாம் சேர்ந்திருந்தால் நமக்கு பாக்கியம் என்று இவன் கருதுகிறான். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் இல்லையா என்று அவன் நம்புகிறான். அப்படி நம்பி அவன் இருந்த இடத்திலிருந்து எழுந்து அவரோட போய் சேர்ந்துக்கிட்டான். அவருக்கு பின்னால கொஞ்சம் நெருக்கமாக நெருங்கி போறான். இப்போ இந்த சாலிஹான மனிதர் பார்த்தாரு, என்னடா இவன் நம்மளோட வர ஆரம்பிச்சான், இந்த வம்பு பிடிச்சவன் நம்மளோட வர்றானே அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இது பெரிய ஃபித்னாவா போயிடுமே, பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிடுமே என்று அவர் கருத ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்தாப்பா நீ என்னோட வராது, நீ எதுக்கு என்னோட வர்ற, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீ என்னோட வரக்கூடாது. இல்லை இல்லை நான் கொஞ்சம் தூரம் உங்களோட வர்றேன் அப்படின்னு அவன் கெஞ்சுக்கிறான். இல்லை நீ என்னோட வரக்கூடாது, இல்லோட நான் வருவேன். பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையும் நடக்கிறது, கால்களும் நடக்கிறது. இல்லை நான் உங்களோடு வர்றேன், கொஞ்சம் தூரம் வர்றேன், எனக்கு அனுமதிங்க அப்படின்னு. இல்லைப்பா நீ வரக்கூடாது, நீ போயிடு அப்படின்னு. இப்போ ஊருடைய எல்லையை தாண்டி ஊருக்குள்ளே நுழைய போகிறாங்க. இனி மக்கள் நிறைய பேர் அந்த பக்கத்தில் இருப்பாங்க. இது மக்கள் இல்லாத ஒரு பகுதி. இப்போது அவருக்கு நிறைய கொஞ்சம் கோபம் வருகிறது. இனிமேல் நான் ஊருக்குள்ளே நுழைந்தால் எல்லாரும் பார்ப்பார்கள், இந்த ரவுடியோட, இந்த கெட்ட மனிதரோடு இவர் வருகிறாரே என்று எல்லாரும் பார்ப்பார்களே என்ற எண்ணம் அவருடைய கல்வியிலே வருகிறது. அவர் சொன்னார், இதற்கு மேல் ஒரு எட்டு என்னோடு எடுத்து வைக்கக்கூடாது, ஒரு எட்டு என்னோடு நீ எடுத்து வைக்கக்கூடாது. நீ உன் வழியை பார்த்து போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன் என்று அவர் சொன்னார். வேறு வழி இல்லை. அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், முடியல. சரி, இனி அவருக்கு நம்ம கோபப்படுத்திட்டான். அவர் அல்லாஹ்வோடு இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பிரியத்தோடு இருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு மேக துண்டையே அவருக்கு குடைபிடித்து செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அவர் நம்மை பார்த்து ஏதாவது ஏசிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கோபம் நம் மீது வந்துவிடுமோ என்று அந்த முரட்டு மனிதன் அஞ்சுகிறான். அவனுடைய கல்விலும் ஒரு அச்சம் வருகிறது பாருங்கள். அவனுடைய கல்விலையும், முரட்டு மனிதனுடைய கல்விலையும் கூட அச்சம் வருகிறது. சில கல்புகளை பற்றி அல்லாஹ் சொல்வான், சும்மா கசத்து குலூபுகும் என்ற அந்த வசனத்தில் சொல்வான், அவங்களுடைய கல்விலாம் ரொம்ப கசுவத்தா போயிடுச்சு, கற்களில் இருந்து கூட தண்ணீர் வடிய இவங்க கல்விலேருந்து இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இவன் என்ன செய்தான், பயம் வந்து இந்த முரட்டு மனிதனுடைய கல்வியிலும் அந்த அச்சம் ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு இதுக்கு மேலே அவரோட போகக்கூடாது, அவர் ஏதாவது பதுவா செய்தால் நமக்கு ஆபத்தா போயிடுன்னு சொல்லி அவர் தனியாக போனார், இவர் தனியாக போனார். ஆனால் கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா, அவர் தலையில் இருந்த மேகம் இவன் தலைக்கு வந்தது. இங்கே நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. எத்துணை கால இபாதத்துக்கள், எத்துணை கால வணக்கங்கள், சாதாரண வணக்கமா அது? மிக தூய்மையான வணக்கமாக இருப்பதினால் தானே அல்லாஹ் இந்த மேகத்தை அவர் மீது குடைபிடிக்க வைத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த நேரத்தில் அகலுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அது யார் மீது திரும்புகிறது? சரி, மேகம் அவர் மேலே போகலை, இவர் இப்படி பேசிட்டாரு, அந்த மேகம் நகர்ந்தாலும் பரவாயில்ல, இவன் தலைக்கு அது வந்துடுச்சு. இவன் திகைச்சு போனான், என்னடா இது அப்படின்னு திகைக்கிறான். அவனோட கல்வி முற்றிலுமாக மாறுகிறது. அவன் பரிசுத்தவானாக மாறினான் என்ற ஒரு வரலாற்றை நான் படித்த ஞாபகம் இந்த இடத்தில் எனக்கு வருகிறது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவது என்பது மிக பாரதூரமானது, இந்த ஷரியாத்தில் மிக முக்கியமானது. அல்லாஹுவை அடைவதற்கு, அல்லாஹ்வோடு பயணிப்பதற்கு அதுவே சரியான சாதனமானது. அந்த தூய்மையைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது இந்த புனிதமான தரீக்கத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இப்போ நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோம், யாருக்காவது முன்னால் நின்று நம்ம பாவத்தை செய்வோமா? செய்ய போகிறது இல்லை. மறைமுகமாக பாவங்களை நாம் செய்கிறோம் என்றால் அப்போ யாராவது மனிதர்கள் நம்மை பார்த்து விடுவார்களே அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி நாம் அந்த பாவத்தை செய்கிறோம். அதே சமயம் மனிதர்களை படைத்த, நம்மை படைத்த ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம அருகிலே இருக்கிறான், பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அட உன் பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறாங்கிறான். ஏன் பிடரி நரம்புன்னு சொன்னாங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்களை இப்போ சீரங்கள் எழுதுவாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
எனவே அப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு எப்போதாவது இருக்கா? அந்த உணர்வு எப்போது வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் தரீகாவாதிகள். நான் ஷாதுலீனி, காதிரீனி, நக்ஷபந்தீனி, ரிஃபாயி எல்லாம் சரி. ஆனால் எப்போது அந்த ஷேகுமார்கள், அந்த முரப்பிகள் நமக்கு எதை போதித்தார்கள், அதில் ஒரு பகுதியையாவது நம்முடைய வாழ்வியலை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு, சிந்தனையோடு பாவத்தை விட்டும் நாம் தவிழ்கிறோம் என்றால், அவன் எவ்வளவு பெரிய முரடன், எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவன், அவனுடைய கல்வியில் இறையச்சம் வந்தது, இவருடைய பதுவாவையும் பயந்தான். இந்த நல்லடியார் நம்மை பதுவா செய்தால் நமக்கு என்ன நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அங்கிருந்து அகன்று போனான். அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவை பாருங்கள். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எதனால கிடைச்சதுன்னா அந்த இறையச்சம் அவனுடைய கல்வில வந்தது. அல்லாஹ்வினுடைய பாதை மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்வான், என்னுடைய பாதை இது, என்னுடைய நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன பாதைன்னா ஷரீஅத்தை தரீகத்தினுடைய பார்வையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஷரீஆவை தரீகாவினுடைய பார்வையில் பின்பற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் சமூகம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு புலப்படுத்தும். இந்த ஆயத்திற்கு கீழால் அறிஞர்கள் பல ஹதீதுகளை கொண்டு வருவார்கள். ஒரு ஹதீதை நான் இங்கே இணைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை துஆ செய்ய சொன்னாங்க. ஒரு சஹாபியை பார்த்து துஆ செய்ய சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஃப்ஸம் முத்மஇன்னா, இறைவா உன்னிடத்தில் என்னுடைய நஃப்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். முத்மஇன்னன், அது சாந்தி பெற்றதாக இருக்கணும், அலைபாயக்கூடியதாக இருக்கக்கூடாது, அங்கும் இங்கும் சுற்றி தெரியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது துமினு பிலிகாயிகா, உன்னுடைய சந்திப்பை நம்பக்கூடியதாக. நம்ம ஒரு காலம் அல்லாஹ்வை சந்திக்க போறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்வை நம்ம சந்திக்கணும், ஆகிரத்து உண்டு என்று நமக்கு தெரிந்தும் பாவம் செய்கிறோம். எப்படி இது? நரகம் உண்டா? உண்டு. கபரில் அதாபு உண்டா? உண்டு. சக்கராத்தில் வேதனை உண்டா? உண்டு. எல்லாம் உண்டு. ஆபத்துகள் உண்டு. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறது அவ்வளவு லேசானது அல்ல என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சுவால் என்பது மிக கடுமையானது, கபரிலும் ஆகிரத்திலும் என்றெல்லாம். ஒரு ஹதீது வருது, நீ ₹1 சம்பாதித்தால், ஒரு திர்ஹம், ஒரு தீனார் நீ சம்பாதித்தால் அதை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்பதற்கான பதிலை சொல்லாமல் ஒரு 8 நீ எடுத்து வைக்க முடியாது என்கிறது ஹதீஸ். இதெல்லாம் நம்ம நம்புறோம் இல்லை, எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் இருக்கு. ஆனால் எப்படி பாவம் செய்கிறோம் என்றால் இது நம்பிக்கை அல்ல, இது வெளிப்படையான ஒரு நம்பிக்கை. ஆனால் அதை இதயபூர்வமாக அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பக்குவம் தரீகத்துக்கு மட்டுமே இருக்கிறது. ஷரியத் சொன்னதுதான், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னதை இந்த தரீகா செயல்படுத்தி காட்டும். இதயபூர்வமாக அது நம்முடைய கல்விலே கொண்டு வந்து சேர்க்கும். துமீனு பிலிகாயிக, உன்னுடைய சந்திப்பை நம்புமே, அப்படிப்பட்ட என்னுடைய நஃப்ஸை நீ முத்மஇன்னாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டு அடுத்து சொல்றாங்க, வதர்தா பிகதாயிக, இதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ். வதர்தா பிகதாயிக, உன்னுடைய தீர்ப்பு எது என்பதை, நீ என்ன கலா என்ன செய்தாலும் அதை நான் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கணும். என்ன ஏன் அல்லாஹ் சோதிக்கிறானா, என்ன பாவம் செஞ்சேன், இது கேட்கக்கூடாது. ஒரு தரீகாவாதி, அஹ்லு தரீக், இந்த கேள்வி அவருடைய வாயில் வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் சோதனை வருகிறது. ஏன் அல்லாஹ் என்ன திரும்ப திரும்ப சோதிக்கிறான்? நான் யாருக்காவது துரோகம் செய்தேனா, அல்லது நான் தொழாமல் இருந்தேனா, அல்லது நோன்பு பிடிக்காமல் இருந்தேனா, அல்லது யாருக்கும் நான் அநீதம் இழைத்தேனா? எதுவும் செய்யலையே. எத்தனையோ பாவம் செஞ்சவன், அவன் அநியாயம் செய்யறான், அட்டூழியம் செய்யறான், அவன் தலையில விடியாததெல்லாம் என் தலையில் விடுகிறதே என்றெல்லாம் பேசுவதாக இருந்தால் அது தரீகத்திற்கும் அந்த மனிதருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் எந்த தரீகாவாதின்னு சொல்லிட்டு போனாலும் சரிதான், தரீகாவாதி கிடையாது அவர். தரீகாவாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறார்கள்.
நமக்கு தெளிவாக அவர்கள் போதிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதர்தா பிகதாயிக வதக்னஉ பிஅதாயிக. நீ தருவதை நான் பொருந்திக் கொள்ளணும், என்னுடைய நஃப்ஸ் பொருந்திக் கொள்ளணும். நேற்று 10,000 ரூபா லாபம் கிடைச்சிது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வெறும் 10 ரூபா கிடைச்சிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10,000 கிடைக்கும் பொழுது உங்களுடைய கல்பு என்ன நிலை இருந்ததோ அது இந்த 10 இருக்கணும். ஏதோ தரீக்கா என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தரீக்கா என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை என்பது. தரீக்கா என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. 10 ரூபாய் கிடைக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் 10,000 கிடைக்கும் போது நாம் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று போல இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சலாம் சொல்றதுலேயே வித்தியாசம் இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது. வசதி வாய்ப்பு கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வித்தியாசம் வருது இல்லை. ஒரு மஹப்பத்தில் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக காணா போச்சு, அது சத்தத்தை வைத்து சொல்கிறோம், அப்படி அல்ல. ஆளினுடைய தரத்திற்கு தகுந்தவாறு சலாமை உயர்த்துவது எப்படி வித்தியாசப்படுகிறதோ அதுபோன்று அல்ஹம்துலில்லாவும் வித்தியாசப்படுகிறது. ஒரு தரீகாவாதிக்கு எல்லா நிலையிலும் சொல்லப்படக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரே நிலையாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் தரீகா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒன்றை நாம் இழந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், உங்கள் கப்பல் கவிழ்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. கப்பலே ஓடிச்சு, கப்பல் கவிழ்ந்ததுன்னு சொன்னாச்சு. இப்போ நம்ம கப்பல் கவிழ்ந்தா என்ன சொன்னால் அந்த தகவல் நமக்கு காதில் விழுந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ரூஹு கவிழ்ந்துடும், அவ்வளோதான். அந்த இடத்துலையே நம்ம வேலை முடிஞ்சிடும். அவங்க அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. என்ன அல்ஹம்துலில்லாஹ்? அதுக்கு பிறகு சந்தோஷம் இல்லை, அந்த தகவல் வதந்தி தான், அது சரியல்லன்னு தகவல் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலேயும் அவர்களுடைய மனம் ஒன்று போல் இருந்தது என்பதை புரிய முடிகிறது. சையதுனா சிர்ரிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு முறை சொன்னதற்கு 40 வருஷம் தௌபா செய்து கொண்டு இருக்கிறேங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு யாராவது தௌபா செய்வாங்களா? சிறிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு காரியத்திற்காக சொன்னேன், அதற்காக 40 வருஷம் நான் தௌபா செய்கிறேன் என்கிறார்கள். என்ன நடந்ததுன்னா, சிறிய சிக்தி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க, பெட்டி கடை மாதிரி ஒரு சின்ன கடை வச்சு, துனியா வாழ்க்கையை கழிக்கணும் இல்லை ஏதாவது ரிஸ்க்குக்காக வேண்டி நான் கடை வச்சிருந்தாங்க பஜாரில் ஒரு தடவை நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சு. அப்படி நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்த பொழுது ஒரு மனிதர் ஓடி வந்து சொன்னார், ஷேக் நாயகமே, பஜார்ல எல்லா கடைகளும் பத்தி எரியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ஓடி வந்தார், ஆமா எல்லா கடையும் பத்தி எரியுது, உங்க கடை மட்டும் எரியலன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா இல்லையா? இல்லை என்ன தப்பு இருக்கு? இதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், 40 வருஷம் தௌபா செய்யறேங்கிறாங்க. எல்லா கடைகளும் பற்றி எரிகிறது, உங்களுடைய கடை மட்டும் இல்லை. இங்கிருந்து 40 கடை எரியுது, இது எரியல. இங்கிருந்து 40 கடை 50 கடை எரியுது, இது நடுவில் மட்டும் எப்படி எரியாமல் இருக்கிறது? அதுவே நெருப்பு என்பதை அறிஞர்கள் பேசுவாங்க. சூஃபிமார்களினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பது, நெருப்பை நெருப்பு தீண்ட முடியாது. எனவே உங்கள் கடை எரியவில்லை என்று சொன்ன போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொன்னேன். அல்லாஹ் என் இதயத்தில் ஓங்கி அடித்தான், சிறிய சக்தி, என்ன சுயநலம் உனக்கு? உன்னுடைய கடை எரியவில்லை என்பதற்கு நீ சுக்ர் செய்கிறாய் என்றால் மற்ற கடைகள் எரிந்ததற்கு நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அதையல்லவா நீ பார்த்திருக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த கடைகளையும் காப்பாற்று அல்லது இன்னா லில்லாஹ் என்றல்லவா நீ சொல்லி இருக்கணும். நீ சுயநலமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாயே என்று அல்லாஹ் என் இதயத்தில் ஓங்கி அடித்த அந்த சம்மட்டி அடிக்காக 40 வருஷங்கள் நான் தௌபா செய்கிறேன் என்றார்கள் சையதுனா சிர்ரிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்படி இருந்தார்கள். தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களினுடைய வழிமுறைகள் நடைமுறைகள் அப்படி இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சையதுனா அபூ தாவூத், அந்த சிஹாஹு சித்தால இருக்கக்கூடிய அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பயணம் போகிறாங்க. ஒரு பயணம் கப்பலில் போகிறாங்க. கப்பல் நடுக்கடலில் நிற்கும், கப்பல் கரைக்கு வராது. இன்னைக்கு கரையே கடலுக்குள்ளே போயிடுது, கடலை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துடுறோம்.
கடலை ஒன்று ஊருக்குள்ளே கொண்டு வர்றான், அல்லது கரையை கடலுக்குள்ளே கொண்டு போயிடுறான். இப்படி பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அன்றைய காலத்தில் கடல்கள் கரைக்கு வந்தால் கரை தட்டிவிடும் என்பதால் நடுவில் இருக்கும், ஆழமான இடத்தில் இருக்கும் படகுல போய் ஏறுவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி படகிலே ஏறுவதற்காக செய்தன அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, படகுல ஏறி கப்பலில் ஏறுறதுக்கு போகிறாங்க. ஷிஃப்டாக கொண்டு ஏற்றுவாங்க. கப்பலில் வந்து ஒரு 500 பேர் ஏறுவாங்க. படகுல 500 பேர் ஏற முடியுமா? 50 பேர் ஏறுவான். 10 ட்ரிப்பு அடிப்பாங்க ஆட்களை கொண்டு போய். இதில் அபூ தாவூத் ரலியல்லாஹு ஏறுறாங்க. ஏறி அந்த படகு கப்பலை நோக்கி நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது கரையில் நின்ற ஒரு மனிதர் தும்புகிறார். தும்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். இது செய்தனா அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காதிலே விழுகிறது. அவங்க காதில் அது விழுது. காதிலே விழுந்த போது இவங்க என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணுமா இல்லையா? யர்ஹமுக்கல்லான்னு சொன்னால் அது மூவ் ஆயிடுச்சு. இந்த கடலினுடைய இந்த அலைகள் சத்தம், அந்த படகு போகிற சத்தம், இதில் இந்த சத்தம் அவனுக்கு விளங்காது. யர்ஹமுக்கல்லான்னு அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாகன்னு அவனுக்கு விளங்கணும் இல்லை. அப்போ இவங்க விளங்காது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே கப்பல் அடியில் போய் அந்த படகு சேர்ந்தது. எல்லாரும் ஏறினாங்க, இவங்க ஏறலை. அந்த படகு மாலுமிகிட்ட சொல்கிறாங்க, என்ன திருப்பி கரைக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும். அவன் சொன்னான், சரி அது பரவாயில்லை, நீங்கள் தந்த காசுங்க இங்கே வர்ற வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு திருப்பியும் கொண்டு போயிட்டு திருப்பியும் கொண்டு வரணும், 2 டேன் அடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் 1 தீனார் தரணும். தர்றேன் அப்படின்ட்டாங்க. 1 தீனாரை கொடுத்தாங்க. கடையில் போய் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த மற்ற ஆட்கள் ஏறுவாங்கல்ல, அடுத்த ட்ரிப்புக்கு நான் ஆட்கள் ஏறிக்கிறாங்க. கொஞ்சம் நிலை நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு பக்கத்தில் போய் யர்ஹமுக்கல்லான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு பிறகு இப்படி நம்ம சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னடா என்ன ஆச்சு உனக்கு? நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிட்டு தூங்கி முடிச்சுட்டேன், நீ இப்போ வந்து யர்ஹமுக்கல்லான்னு சொல்கிற மாதிரி இப்போ கிண்டலும் கேலியமாக பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன செய்ய அதை பார்க்கையில் யர்ஹமுக்கல்லான்னு பக்கத்தில் போய் சொன்னாங்க. அவர் அதை வாங்கிக்கிட்டு யூஸ்லி ஹப்பாலக், அல்லாஹ் உங்களுடைய நிலைகளை சீராக்குவானாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். படகுல ஏறி வந்தாச்சு. அருமையான பெருமக்களே, இது ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த நேரத்தில் இரவிலே சாப்பிட்டு விட்டு மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க கப்பலில். எல்லாரும் படுக்க போகிற நேரம். ஒரு சப்தம் முழங்குகிறது, ஒரு அசரீரி முழங்குகிறது. எப்படி முழங்கு தெரியுமா? ஆச்சரியத்தை பாருங்க. இஷ்தரா அபூ தாவூத் அல் ஜன்னத பிதீனாரில் வாஹித். அபூ தாவூத் சொர்க்கத்தை 1 தீனாருக்காக வாங்கிவிட்டார். அபூ தாவூத் சொர்க்கத்தை 1 தீனார் கொடுத்து வாங்கிவிட்டார் என்கிறார். எனவே அருமையான பெருமக்களே, இதையெல்லாம் சொல்வதற்கு தகவல்கள் நிறைய இருக்கிறது. நம்ம தரீக்காங்கிறத முதல்ல என்னங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அடுத்தவங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் வரக்கூடாது, சிந்தனைகள் வரக்கூடாது. அடுத்தவர்களுடைய குறைகளை நிறையாக பார்க்கணும், நம்முடைய நிறைகளை குறையாக பார்க்கணும். குறைகளை உன்னிடத்தில் தேடு, அடுத்தவர்களிடத்தில் நிறைவை தேடு. இதுதான் அடிப்படை, தரீக்கத்தினுடைய அடிப்படை. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போய் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நான் உரையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான கால அவகாசம் இது. இந்த தரீக்கத்து என்பதுதான் முழுமையான சுகந்தத்தை தரக்கூடியது. அப்போ ஷரியத்து தராதான்னு கேட்குறாங்க. ஷரியத்து தரும், ஆனால் சுவனத்தினுடைய முழுமையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது தரீக்கத்தின் மூலமாகத்தான். ஒரு தரீக்காவாதி எப்படி இருக்க வேண்டும் என்ற சில தகவல்களையும் குறிப்பையும் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் பல்வேறு நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு கொள்கைகள், இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து ஆட்டி படைக்கக்கூடிய நிலையில் தரீக்காவினுடைய வழிவகைகளை, வலாயிஃபுகளை நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபாக்களாகிய ஷேகுமார்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படை நடக்கணும். கொடுக்கல் வாங்கல் பிறரோடு செய்கிறோமா, அதை செஞ்சுக்க. ஆனால் பள்ளிவாசல், ஜாவியாக்கள், தைக்காக்கள் என்று வரும் பொழுது அது நமக்குரியதாகவே இருக்க வேண்டும், அது தரீக்கத்துடையதாகவே இருக்க வேண்டும். இதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வீட்டில் பாம்பு வந்து நுழைகிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நான் அனுமதிப்பேனா? அனுமதிக்க மாட்டோம். விஷ ஜந்துக்கள் வருவதற்கு நாம் அனுமதிப்போமா? அனுமதிக்க மாட்டோம். எனவே நம்முடைய வணக்க வழிபாடுகள், ஒரு பள்ளியா, இது ஜாவியா சார்ந்ததா, இதா தக்தியா சார்ந்ததா, இது காதிரியா தரீக்காவுடையதா, இது ஷாதிலியா நக்ஷபந்தியா தரீக்காவுடையதா என்று அந்த தரீக்காக்கள் அப்படி இருக்கும் பொழுது
அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்க வேண்டும். பல கொள்கைகள் உடையவர்கள் இருப்பார்கள், அவங்க இடத்துல செஞ்சுட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அவைகளை நம்ம இடத்தில் கொண்டு வரக்கூடாது. எத்துணை தரீகாவில் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய கிண்டலுக்காக ஆளானது, எவ்வளவு பெரிய நம்முடைய ஷேகுமார், நம்ம தாய் தந்தையர்களை பேசுவதற்கு நாம் அனுமதிப்போமா? நம் ஷேகுமார்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இபாதத்துகளை கிண்டலும் கேலியும் செல்வதற்கு நாம் அனுமதிக்க முடியுமா? இதை நாம் எண்ணி பார்க்கணும். ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மனிதன் ஒருத்தர் சொன்னான், ஓதுநாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மௌலிதில் ஒரு செய்தி வரும். ஓதுநாயகத்தினுடைய கொடி வானிற்கு மேலே பறக்கிறது, பூமிக்கு மேலும் பறக்கிறது, பூமிக்கு அடியிலும் பறக்கிறது, அவர்களுடைய லிவா அப்படி விரிவானது அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது ஒரு கொள்கை மாற்றமுடைய ஒரு வஹாபி. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கொடியா, அது அந்த கொடி எங்கப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ பெரிய, அது எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு ஒரு கிண்டல் பேசி இருக்கிறான். ஒரு நிகழ்விலே, அவனுடைய கூட்டத்தில் நிகழ்வில், அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வு, ஒரு ஆலிம் ஒருத்தர் இருந்தார், சுன்னத் ஜமாத் ஆலிம். என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு போயிருந்தார். அப்போ அவர் அங்கேருந்து சொல்றாரு, அந்த கடை எனக்கு தெரியும் அப்படின்னு கீழேருந்து சொல்றாரு. அந்த கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவன் பார்த்தான், வாங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு. அவர் அழகாக வந்து சொன்னார், ரொம்ப புத்திசாலி. அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய கொடி எங்கே கிடைக்குன்னு நம்ம பேச்சாளர் சொன்னாங்க, கேட்டாங்க. அந்த கடை எனக்கு தெரியும்னு சொன்னேன். அந்த கடை எங்கே இருக்குன்னா, அல்லாஹ் சொல்கிறான் அந்த கடையை பற்றி, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஈமான் கொண்ட மூமீன்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடிங்கிறான். அந்த கயிறு எந்த கடையில் கிடைக்குதோ அந்த கடையில் தான் அந்த கொடியும் கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு கேலி கிண்டலாக செய்தார்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், நம்முடைய இளைய தலைமுறைகள் அதிலே இருக்கக்கூடிய அந்த வசீகரம், அதிலே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை, அதிலே இருக்கக்கூடிய அந்த கிண்டல் கேலி, இவைகள் எல்லாம் இவர்களை ஈர்த்ததின் காரணத்தினால் ஒரு இளைஞர் சமுதாயம் பாதை மாறி போனது. ஆனால் பாதை யார் மாற்றினார்களோ அவர்களில் பலர் இப்போ திரும்பி வந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம சொல்லலாம். இப்போ அவங்ககிட்ட எல்லாம் சில பேர்கிட்ட கேட்டோம், நாங்கள் தௌபா செஞ்சிட்டோம். ஆமாம், நீங்கள் தௌபா செஞ்சிட்டீங்க, பல பேரை இழுத்து அதில் விட்டுட்டீங்களே, அந்த சகதியில் விட்டுட்டீங்களே, அவங்கள எப்படி கொண்டு வருவீங்க? அதற்காகவே உங்களுடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். எனவே அருமையான பெருமக்களே, இது போன்ற நிகழ்வுகளின் வழியாகத்தான் இந்த தரீகாவை நம்முடைய சமூகம் அளவில், இளைஞர்கள் அளவில், பெண்கள் அளவில் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை இந்த உரையின் வழியாக நான் சொல்லிக்கொண்டு, எந்த காலத்திலேயும் நம்முடைய பள்ளிகள் என்ன இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று வக்ஃப் செய்யப்பட்டதோ, எந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதிலிருந்து வித்தியாசப்படக்கூடாது. அது எந்த மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் சரி, நாம் வணங்கக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஜாவியாக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றிலும் இதற்கான மாற்றமான செயல்பாடுகள் அங்கே நடப்பதற்கு நாம் அனுமதித்தால், இது நம்ம வீடு இல்லை, நம்முடைய ஆபாக்கள் எதற்காக நியமித்தாங்களோ அதை நாமே உடைக்கிறோன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கொண்டு இந்த தரீக்கத்தினுடைய போங்கு விரிந்து இந்த வெளிச்சத்துக்கு வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, கடைசியாக சையதுனா ஷேக் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். அவங்க சொன்னாங்க, மன் அராத இஸ்ஸத்தத் தாரைன், மன் அராத இஸ்ஸத்தத் தாரைன் ஃபல்யதுகுல் ஃபீ தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் அவ் யௌமைன். வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு துனியா ஆகிரத்தினுடைய இஸ்ஸத்து வேண்டுமா? இந்த தரீகாவில் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் நுழைஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு இருந்து பாருங்கள். தரீகாவில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த இபாதத்துகளை, அந்த அமல்களை, அந்த போதனைகளை, அந்த நடைமுறைகளை, அந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு நாள் அல்லது 2 நாள் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. அப்போ 2 நாள் தரீகா, 3 நாள் வெளியே, அப்படி இல்லை. அவர் அதை அனுபவித்து விட்டால் அதை விட்டு அவர் வெளியே போக மாட்டார். அந்த சுவையை அவர் காணுவார் என்பது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாண்பான ஒரு தரீகத் ஷாதுலியா தரீகா. இந்த தரீக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இந்த தரீகாவினுடைய போதனைகளை, வழிமுறைகளை செம்மையாக நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்மை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய பெருமக்களாகிய ஆபாக்களாகிய ஷேகுமார்கள் நாதாக்கள் என்ன வழியை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் தொடர்ந்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துன்யா ஆகிரத்தினுடைய பாக்கியங்களை நிறைவாக தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான முழு தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.